காஞ்சி மகானின் சங்கர மடத்தில் அவ்வப்போது அபூர்வ நிகழ்ச்சிகள் நடப்பதுண்டு. திரு எம்.ஜி.ஆர். முதல்வராக இருந்தபோது அவருடைய நேர்முக உதவியாளராக திரு பிச்சாண்டி இருந்தார். திரு எம்.ஜி.ஆருக்கு ஆன்மீக விஷயங்களில் உறுதுணையாக இருந்தவர் இதயம் பேசுகிறது திரு மணியன் அவர்கள். ஸ்ரீமடத்திற்கு முதல்வரின் வருகை முன்னதாக அறிவிக்கப்பட்டது. மகானுக்கு சற்றே உடல் நலம் பாதிப்பு இருந்த போதிலும் முதல்வரை பார்க்க அனுமதி அளித்தார். முதல்வரும் மகானுக்கு உடல் நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டுத்தான் இந்த சந்திப்புக்கு திட்டமிட்டார். மகான் அமர்ந்திருக்க அவருக்கு சற்று எதிரே முதல்வர் தன் துணைவியாருடன் அமர்ந்திருந்தார். மகான் பிச்சாண்டியை பார்த்து, இவர் உங்கள் பி.ஏ.வா என்று கேட்க, முதல்வர் ஆமாம் என்றதும் அங்கிருந்தபடியே பிச்சாண்டி தன் வணக்கத்தை தெரிவிக்க, மகானம் அவரை தனது திருக்கரத்தை உயர்த்தி ஆசிர்வதித்தார். பிறகு முதல்வர் மகானை பார்த்து, எனக்கு நீங்கள் 3 காரியங்களை செய்வதாக வாக்குறுதி தர வேண்டும் என்றார். சொல்லுங்கள், செய்கிறேன் என்று முதல்வர் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொன்னார். முதல் விஷயம், தமிழ்நாட்டிலே பல கோவில்களில் விளக்கே எரியறது இல்லை. விளக்கு எரிய நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். முதல்வர் தலையாட்டினார். இரண்டாவதாக, பல கோவில்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கு. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கும்பாபிஷேகம் நடத்தணும். செய்துவிடுகிறேன் என்றார் முதல்வர். மூன்றாவது விஷயம் என்ன என்பதை சொல்ல மகான் சற்றே தயங்கினார். முதல்வரும் மகானின் முகத்தை உற்று பார்த்தபடி இருந்தார். நாகசாமியை மன்னிச்சுருங்கோ என்றார் மகான். பழங்கால கோவில்கள், சின்னங்கள் போன்றவற்றைப் பற்றி ஆராய்ச்சி செய்து புதிய புதிய தகவல்களை சேகரித்து வந்து தொல்பொருள் ஆராய்ச்சித் துறையை சேர்ந்தவர் நாகசாமி. அவர் கண்டுபிடிக்கும் பல பழமையான விஷயங்களை நேரடியாக பத்திரிகைகளுக்கு கொடுத்து விடுவார். பத்திரிகைகளை பார்த்துத்தான் முதல்வரே அவைகளைப் பற்றி அறிந்து கொள்வார். இதனால் முதல்வர் நாகசாமியை தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்திருந்தார். அதை நாகசாமி மகானிடம் சொல்லவும் இல்லை, முதல்வரிடம் கேட்கவும் இல்லை. முதல்வர் ஒரு நிமிடம் மௌனம் சாதித்தார். அதை கவனித்த மகான் பேசினார். நாகசாமி பல கோவில்களைப் பற்றி விவரமாக ஆராய்ச்சி செய்து எவ்வளவோ விஷயங்களை நாட்டுக்காக தெரியப்படுத்தியிருக்கார். அவர் ஆராய்ச்சி பண்ணலேன்னா பல விஷயங்கள் வெளியில் தெரியாமலேயே போயிருக்கும். மன்னித்து விடுகிறேன் என்பது போல முதல்வர் தலையை ஆட்டினார். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டு கோவில்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டன. தன் உடல் நிலையைப் பற்றி கவலைப்படாமல் வேறு விஷயங்களைப் பற்றி எவ்வளவு கவலைப்படுகிறார் என்று முதல்வர் வியந்தார். இணைந்திருங்கள் என்றென்றும் KMP பக்தி இறைப்பணியில் உங்களுக்காக.